ஹலோ மை டியர் வியூவர்ஸ், ஐ எம் பேக் வித் another வீடியோ. இன்னைக்கான வீடியோ என்னன்னா, சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் வீக்கில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றப்ப தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரோகிணி இந்த கோர்ட்டில் எப்படினாலும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நம்ம முத்துவும் மீனாவும் சேர்ந்து என்ன பண்ணால் டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ரோகிணி வந்து மனோஜ் மேலே ஒரு பெரிய பொய் ஒன்று சொல்லிட்டாங்க. இதெல்லாம் மனோஜுக்கு ஆல்ரெடி தெரியும், எனக்கு கல்யாணம் பண்ணது தெரியும், பையர்கள்லாம் தெரியும் மனோஜுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இல்லையா. இதை எப்படி வந்துட்டு இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றதுக்காக முத்துவும் மீனாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ரோகிணிக்கு நெருக்கமாக இருக்கவங்க யார், அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சவங்க யார் அப்படின்னும் போது ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கறிக்கடை மணி இருக்கார் இல்லையா, அந்த அப்பாவை நடித்த ஒரு கேரக்டர் அவர், அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயா கூட வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு அவங்ககிட்ட பார்வதிகிட்ட போயிட்டு கேட்பாங்க, இப்படி எனக்காக நீ வந்துட்டு நான் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன், மற்றபடி மனோஜுக்கு உண்மையெல்லாம் தெரியாது அப்படின்ற வந்து சொல்லணுன்றதுக்கு பார்வதி வந்துட்டு இல்லை என்னால் வந்துட்டு இது சொல்ல முடியாது, வேணா நான் இப்படி வேணா சொல்கிறேன், நான் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன், ரோகிணி பண்ண எந்த விஷயமும் எனக்கு தெரியாது, பட் மனோஜுக்கு தெரியுமா இல்லையாங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வேணா சொல்கிறேன், என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. பக்கத்தில் சிந்தாமணி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணிக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி இவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்க வச்சுருவாங்க. ரோகிணியும் அலர்ட் ஆகிடுவாங்க, இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஆல்ரெடி வித்யா வந்துட்டு ஓகே சொல்லிடுவாங்க, நான் வந்து கோர்ட்டில் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மணி கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து பேசும்போது அவரும் ஓகே நான் வந்து என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் கோர்ட்டுக்கு கூட்டு வராங்க. கூட்டு வந்துட்டு ஒருத்தராக வந்து ஏறி வந்துட்டு ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லிடுறாங்க. ஸோ ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாரு. ஸோ என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாரு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் வீடியோஸ் வருது உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை பாய்.